அதுக்கடுத்து தேர்ட் வந்து ஐடி ஐடிசி. இப்போ வந்து ஐடின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐடியில் உள்ள எல்லா இதுவுமே வந்து ஒரு பார்ட்டிஷனில் போயிடும். அது மாதிரி சிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிஎஸ்சியில் உள்ள எல்லா பார்ட்டிஷன் வந்து தனியாக போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சஸ் பண்ண போகிறது ஒரு சொல்லி கொடுத்து ஐடின்னு நம்ம இது பண்ண போகிறோம் இருக்கோம் அப்படின்னா அது வந்து அதில் உள்ள தனியாக ஒரு பார்ட்டிஷனை போய் அது வந்து மட்டும்தான் தேடும். மொத்தமாக அது வந்து மொத்த டேபிளில் வந்து தேடாது. அடுத்து வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங் பார்ப்போம். இப்போ வந்து ஒரே இதுதான். இப்போ ஐடி ஒரே ஐடியாக இருக்கும். ஆனால் வந்து காலம் மட்டும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஆனால் ரோ ஒன்றா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்னா அவனோட ஆட்டிடியூட்ஸ் தான் இவ்வளோ வந்து இருக்குது. இப்போ வந்து அவனோட ஏஜ், அவனோட மார்க்ஸு, அவனோட டிபார்ட்மெண்ட்டு இது அவனோட ஏஜ் மார்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக இது மட்டும் தான் இருக்குது. அடுத்து ரேஞ்ச் பார்ட்டிஷனிங். ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்க்குறோம் 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் வந்து less than 50 மார்க்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 51 to 75 அப்படின்னா பார்ட்டிஷன் 2 இதில் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு வச்சுருக்கோம். அடுத்து வந்து 76 to 100 அப்படின்னா பார்ட்டிஷன் 3ல வந்து ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து தனித்தனியாக இப்போ வந்து 50 மார்க்ஸ் அப்படின்னா டோட்டலாக பண்ண தேவையில்லை. இது மாதிரி தனியாக பார்ட்டிஷன் ஒன்றில் வந்து டச் பண்ண மட்டும் தான் செய்யும். அதனால் அது வந்து ஸ்பீடாக இருக்கும். அடுத்து ஹேஷ் பார்ட்டிஷனிங். ஹேஷ் பார்ட்டிஷனுக்கு பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்ம 2 வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஐடி வந்து டோட்டலாக 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 மெம்பர் எம்ப்ளாயி ஐடி 1 2 3 4 10 இருக்கும். இப்போ வந்து 2 நம்ம வந்து இது பண்ணுறோம். ஹேஷ் வச்சு பார்ட்டிஷன் 1 2 அப்படின்ட்டு 2 இது வச்சுருக்கோம். அது வந்து இப்போ வந்து ஸ்மார்ட் பண்ணும்போது 5 பேர் வந்து பார்ட்டிஷன் 1 அப்படின்ற அதில் போவாங்க. பார்ட்டிஷன் 2ல வந்து இன்னொருத்தவங்க போவாங்க. அது மாதிரி 4 பார்ட்டிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து 4 பார்ட்டிஷன் இருக்கும். அது வந்து அவன் சொல்ல நீ ஸ்ப்ளிட் ஆகு, அப்போ தானே தெரியும் உங்களுக்கு. மாடு 5 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு. Any other mistakes, you just note it in your notebook. So after finish this role play, we can discuss. partition 0 remainder 0 லாம் இங்க ஜாயின் ஆகாம இப்ப partition remainder 1 லாம் இங்க ஜாயின் ஆகாம இந்த மாதிரி தான் வந்து hash partition யூஸ் பண்ணும்போது remainder அப்படி யூஸ் பண்ணா நம்ம யூஸ் பண்ணுவோம்.
பார்ட்டிஷன் போகும். இப்போ வந்து நான் பார்ட்டிஷன்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் 2 கொடுத்தனால கொடுத்துருக்காங்க. இதே நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் வந்து 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 4 பார்ட்டிஷன் ஃபோர் வச்சுருவோம். அதனால வந்து ரிமைண்டர் 0 அப்படின்னா அந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து இங்கே போகும். அதே மாதிரி ரிமைண்டர் 1 அப்படின்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் போகும். அதே ரிமைண்டர் 2னா இங்கே வரும். ரிமைண்டர் 3னா அங்கே வரும்.